அவர் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனியான நன்மைகளை தருகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் கடனை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? வெட்கத்திற்கு பதிலாக ஒரு நன்மை கிடையாது. எத்தனையோ காரியங்களில் தன்னுடைய வாழ்க்கையில் இழந்த போதிலும் பிள்ளைகள் இழந்தாரு, ஆடு மாடுகள் இழந்தாரு, கழுதைகள் இழந்தாரு, தனக்கு உண்டான எல்லாவற்றையும் இழந்தாரு. ஆனாலும் துவண்டு போவாங்க. ஒரு நிமிஷம் கூட அவர் மேல சந்தேகம் வைக்காம, ஏதோ சின்ன பிரச்சனை வந்தா கூட, அப்பா நீங்க உயிரோடவே இல்லாம நீங்க இருக்கீங்களா இல்லையா, நீங்க இங்கதான் இருக்கீங்களா, என்னை விட்டு போயிட்டீங்களான்னு தேவனையே கேள்வி கேட்கிறோம். நாங்க கிட்ட இருக்கிறது எல்லாம் இழந்த போதிலும் எது போனாலும் பரவாயில்லை, எது வந்தாலும் பரவாயில்லை, என்னோடு கூட ஆவியானவர் இருக்கிறாரு, என்னோடு கூட அவருடைய கிருபை விலகாமல் இருக்கிறது, என்னோடு கூட அவருடைய அபிஷேகம் இருக்கிறது நினைத்ததுனாலதான் அவருடைய வாழ்க்கையில இரட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொள்கிறார் என்று நினைக்கிறோம். சாதாரண நன்மையில எல்லாமே இரட்டிப்பா. ஒருவேளை உங்களோட வாழ்க்கையில கடந்த வருடங்களில பலவற்றை இழந்திருக்கலாம். அது உங்க கூட பழகின மனிதர்களா இருக்கலாம், உங்க கூட இருக்கிற சொத்தா இருக்கலாம், உங்க கூட இருக்கிற பொண்ணு பொருளா இருக்கலாம். பிரியமானவர்களை, எவற்றை இருந்தாலும் நான் சொல்றேன், இதோ நீங்க ஏப்ரல் மாதத்துல இந்த வருஷத்துல 2025 4வது மாதத்துல வந்திருக்கீங்க. நீங்க இந்த மாதத்தை கடக்கும் பொழுது பிரியமானவர்களை, வியாதி உங்களுக்கு நீங்க போகிறது. ஹல்லேலூயா. டாக்டர் சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் ஓகே இம்பாசிபிள், இதெல்லாம் கியூர் பண்ணவே முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். பெரிய பெரிய டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டு பார்த்துட்டு ரொம்ப வேதனையோடு கூட இருக்கலாம். இல்ல என்னால எக்ஸாம்ஸ் ஒழுங்கா என்னால எழுத முடியல, வகையிட்டு பிள்ளைகள் என்னால எக்ஸாம்ஸ் நான் ஒழுங்காவே எழுதல, நான் ஃபெயில் ஆகிடுவேன்ற ஒரு அவிவிசுவாசத்தோடு இருக்கலாம். நான் சொல்றேன், ரிசல்ட் வரும் பொழுது இன்னும் நீங்களும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு, நீங்க பிரமிக்கத்தக்க முடியாத அதிசயமாய் தேவன் உங்களை உருவாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க ஆச்சரியப்படும்படியான ஒரு ரிசல்ட்டை தேவன் உங்களோட வாழ்க்கையில கொடுக்க போகிறார். விசுவாசிக்கிறவருடைய கரையை தட்ட ஒரு நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. 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 எங்கேயிருந்து பாம்பன் கிராமத்துல வாழ்ந்து சாதாரண ஒரு குடும்பத்துல பிறந்து ஏதோ ஒரு தெருவுல வாழ்ந்து உலகமே தெரியாம வளர்ந்து படிப்புனா பெருசா அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை, வளர்ந்த அடியில என்னை கொண்டு தேவன் இந்த இடத்துல நின்று அவரை ஆராதிக்கும்படியாக அவரால் வைக்க கூடுமானா நான் படிப்பேனா நினைச்சு கூட பார்க்கல. நான் பிஏ முடிப்பேன், எம்பிஏ முடிப்பேன், டிபிஎட் முடிப்பேன், இப்படியெல்லாம் நான் நினைக்கிறேன். ஏன்னா வசதி கிடையாது, வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுற சூழ்நிலை. தேவன் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி என்னை அவரால் உயர்த்த முடியும் என்று சொன்னால், நீங்கள் எல்லாம் தேவன் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உங்களோட வாழ்க்கைய தேவன் உயர்த்த போகிறார். உங்களோட வாழ்க்கையில எந்த நிலையில் இருந்தாலும், இல்லை எங்க அப்பா அம்மா என்னால படிக்க வைக்க முடியல, என்னுடைய பெருசா வீட்டு கட்டணுன்ற ஆசை எனக்கு இருக்கு, ஆனா என்னால கட்ட முடியல, குடிசை வீட்டுல இருக்கு, என்னோட வாழ்க்கையில பல பிரச்சனைகள் மாறுமா மாறாதான்ற ஒரு கேள்விக்குறியோடு இருக்கிறது அப்படின்னு எண்ணி கொண்டு இருக்கலாம். தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, ஒரு நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிச்சயமா ஒரு முடிவு உண்டு, ஒரு நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. அவர் நிச்சயமா உதவி செய்கிற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 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 ஆமென். 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 ஒரு நிமிஷம் வாய்க்கு கிடந்து மரித்தவர்களும் ஆழத்தில் உள்ளவர்களும் தேவனை துதியார்கள் என்று சொல்கிறது. ஒருவேளை வாய் திறக்காம நம்ம இருந்துட்டோம்னா நாம உண்மையாகவே வாய் உள்ளவர்களா இல்லை வாய் இல்லாதவர்களா என்ற ஒரு கொஸ்டின் மார்க். வாயில விரிவான் திறங்கள் நான் உங்களுடைய ஆசீர்வதிப்பேன் என்று தேவன் சொல்கிறார். அவருடைய வாயை விரிவான் திறக்கும் போது தேவனுடைய வாய்களை நிரப்ப ஒரு வல்லவராக இருக்கிறார். வாயிலை மாற்றமல்ல, ஒரு குடும்பங்களை நிரப்ப, அவருடைய குடும்பத்தினுடைய கவலைகளை எடுத்துக்கொண்டு சந்தோஷத்தை நிரப்ப ஒரு வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஒரு நிமிஷம் பரலோகத்திற்கு நேராக நம் கரங்களை நீட்டி ஆவியானவரை துதிக்கிறோம். ஒரு காலவரை ஒரு 10 minutes கரங்களை நீட்டி அவரை ஆராதிக்க யோசிக்கிறோம். ஆனா வானமண்டலத்தில் கேராமைகளும் சேராமைகளும் இரவும் பகலும்